Hallelujah, 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 hallelujah. பரலோகத்தில் கர்த்தரை துதிகள் சொன்ன உடனே முதல் சவுண்ட் அல்லேலூயா தான். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தை பாருங்களேன். துதிங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லேலூயா என்கிற சத்தத்தை திரளான கூட்டங்கள் பரலோகத்தில் சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறத வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை ஆராதிக்க கர்த்தர் மீண்டும் நம்மை கூற்றி சேர்த்ததற்காக கைகளை தட்டி உங்களுடைய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாமா? அவரை ஆராதிக்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, உன்னதமான தேவனை ஆராதிக்க, சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரை ஆராதிக்க, மனிதர்களை சிருஷ்டித்தவரை படைத்தவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு அனுக்கிரகம் பண்ணினாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய ஆலயத்திற்குள் வரும்போதே நாம் சந்தோஷத்தால் நிரப்பப்படுகிறோம். ஆமென். அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனையோ பேர் அறியாம இந்த பூமியில அவங்களே சிருஷ்டித்து அதை வச்சு வணங்குறாங்க. ஆனா அறிந்து கொண்ட நாம் அவரை சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். அவரை அறிகிற அறிவினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ஜி மைனர் மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனைன்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க போகிறீங்க. ஆராதனைன்னா என்ன தெரியுமா? பாடல் ஆராதனை அல்ல. உங்கள் சரீரங்களை எப்பெல்லாம் இதை சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க சொல்லணும், என் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலையாகி கர்த்தருக்கு உண்மையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றதுதான் உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. பாடலாமா? அதை நினைத்தவர்களாக களி கூர்ந்து கர்த்தரை உயர்த்தலாமா? உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை. அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுரா. நல்ல கைகளை தட்டி அல்லது கையை உயர்த்தி, ஆனா அசைவு இருக்கணும். உங்க சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. நீங்க அசைகிறது ஏதோ ஆக்ஷன் இல்ல. அல்லேலூயா பாடி துதிப்போம் வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு
அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினாரே ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினாரே ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினாரே ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினீரே ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, சின்ன பசங்களாம் எல்லா கையை உயர்த்தி பாடணும். கையை உயர்த்துங்க எல்லாம். சின்ன பசங்களை இங்க பாருங்க, கவனிங்க. என்ன பார்க்கணும்? நீங்க யாருமே அங்க பேசிட்டு இருக்கீங்க, 5-6 பேர் சேர்ந்து கையை உயர்த்தணும், கையை தட்டணும். இது ஆராதிக்கிற நேரம், பிரசங்கம் கேட்கிற நேரம் இல்ல. நீ ஒவ்வொருத்தங்களும் கதை பேசுற நேரம் இல்லை, சரியா? நீங்களும் ஆராதிக்கணும் ஆண்டவரை. சிறு பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வரும்படி ஆசையா இருந்தாங்களாம், அவரை எப்படியாவது தொடணும்னு சொல்லி. ஆண்டவரை அந்த அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு, ஏசப்பா கை எப்படியாவது என் பிள்ளை மேலே படணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் தொடுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்பொழுதும் அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். பாடலாமா? பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பாடலாமா? பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், பாவங்களை மன்னித்தாரே ஆராதனை, பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதனை. சொல்லுவோம், பாவங்களை பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதனை, அக்கினியால் புடமிட்டாரே ஆராதனை, பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். Thank you Lord. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு ஆராதிக்கிறவர்கள், ஏசப்பாவை ஆராதிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, நீர் உன்னதமான தேவனாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்க அவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் ஜீஷார் மேஜர் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் பார்த்து கொள்கிறார் என்று அவரை நாம் பாடலாமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. மீண்டும் சொல்லுமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா
நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், நீரே தேவனப்பா, எல்லா தேவையும் சந்திக்கிறவரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா, சொல்லுமா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகளை சந்திக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் நல்ல கைகளை தட்டி அறிக்கையிடுங்க, பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் சொல்ல சொல்ல உங்களுக்கு எதிராக எழுப்பினவர் எல்லா சத்துருக்களையும் அவர் தடைகளை நீக்குவார். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. Thank you, Jesus. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், எத்தனை பேர் தேவையோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்கள் தேவையை இந்த பாட்டில் மட்டும் நீங்க விசுவாசத்தை வச்சு ஆண்டவரை பார்த்து பாடினீங்கன்னா இந்த வாரத்தில் உங்கள் தேவை சந்திக்கப்படுறதை நீங்க பார்ப்பீர்கள். தேவ சமூகத்திற்கு வந்து வெறுமையாய் நீங்க திரும்பிடக்கூடாது. எப்போ ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கணும், வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கணும். அதான் அந்த இடையில இந்த ஸ்டாண்ட்ஸ்ல அப்படி போட்டிருப்பாங்க, அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல சார்ந்து உங்க தேவை மலை போல இருக்கலாம், கர்த்தர் அதை சந்திக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். பேதுரு வலைகளை போட்டு முழுவதும் ஒன்றுமில்லாமல் வந்து வலையை அலசி கொண்டிருக்கும் போது, ஆழத்தில் தள்ளி வலையை போடுப்பான்னு சொல்லும்போது 153 பெரிய மீன்களால் நிரப்பின தேவன் உங்களுடைய தேவையை சந்திக்கிற தேவனாக இந்த ஆலயத்தில் இருக்கிறார். உங்களுடைய சேவை நிச்சயமாக சந்திக்கப்படும். உங்களுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கிறையா, கஷ்டத்தோடு இருக்கிற, நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் வளமாய் மாற்றி உங்களை ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாடலாமா? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. சொல்லும் அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின்
சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் அப்பா என்னோடு தாவீது பாடு சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் தாவீது விரோதமாய் சிங்கங்கள் வந்தது, கரடிகள் வந்தது, கோலியாத்து வந்தான், தேசங்கள் வந்தது, ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்டார். யெகோவா தேவனை, யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் மீட்பர் இருப்பதினாலே ஒருபோதும் சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே யெகோவா ஈரே என்ற தேவன் எங்க பட்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற நீர் எங்கள் தேவனப்பா, நீர் எங்கள் பிதாப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைகளப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஷலலரபா ஹலலரபா ஷிகதரபுதியதபா உயர்த்துலரோ. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கைகளை தட்டி தேவைகளை சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு, சுகப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு, விடுதலை ஆக்குவார் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் களி கூறுவோமாக. ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் பார்வோன்ட்ட போய் சிக்கி தவிச்சு அடிமைகளாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததி அவங்க. ஆனால் கர்த்தர் 400 வருஷம் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தாலும் மோசையை போய் பார்க்குறாரு. மோசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் வனாந்தரத்தில். முச்செடியில் ஆண்டவர் தோன்றி மோசையோடு பேசுகிறார். மோசைக்கு அவருடைய நாமம் தெரியல. ஆண்டவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற கூக்குரலை, அவங்க படுகிற கஷ்டத்தை, வேதனையை நான் பார்த்து நான் அவங்கள விடுதலையாக்க போகிறேன், உன்னை தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லும்போது மோசை கேட்குறாரு, ஆண்டவரே உடைய நாமம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதப்பா, இந்த ஜனங்களுக்கு தெரியாது, நான் எப்படி போய் சொல்ல? கடவுள் உங்களை விடுதலையாக்குவார்னு சொல்ல போகிறேன், ஆனால் அவங்க அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே, உங்களை நான் எப்படி காண்பிக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை அனுப்புகிறேன், நீ அவங்ககிட்ட சொல்லு நான் இருக்கிறேன்,
நான் ஜீவனுள்ள தேவன் நான் இருக்கிறேன். நான் ஜனத்திற்காக வழக்காடுகிற தேவன் இருக்கிறேன். ஜனத்தை விடுதலையாக்குற தேவன் இருக்கிறேன். பார்வோன்ட்ட இருந்து பலத்த கை, பார்வோனுடைய கை. அவன் ஈஸியா விடுதலையாக்க மாட்டான். ஆண்டவர் அதிலேயே சொல்றாரு, என்னுடைய கரத்தின் கிரியையை பார்க்காம அவன் விடுதலையாக்க மாட்டான். என்னுடைய வல்லமையெல்லாம் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிதான் ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னு போய் சொல்லு அப்படின்னு மோசேட்ட சொல்றாரு. அவர் நம்மத்தியில் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக வழக்காட இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய இருக்கிறவராக இருக்கிறார். நீதியை சரிகட்ட இருக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வியாதியை நீக்க இருக்கிறவராக இருக்கிறார். உங்கள் தேவையை சந்திக்க இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆமே. முந்தினவரும் பிந்தினவரும். பி மேஜர் கொடுங்க. பி ஏபி. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம் அப்பா என்று பாடலாமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் கரப்பிடித்து நடத்திடுவீரே. கரப்பிடித்து நடத்திடுவீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருந்தவரும் வருபவரும் ஆமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? எழும்பி நின்று. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியினாலே என்று அவருடைய அன்பை நினைத்து நாம் அவருக்குள் களி கூர்ந்து பாடுவோமா? கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, என்னை கழுவினார், நம்மை சுகம் தந்தார், நமக்கு சுகம் தந்தாரே. தேற்றினார் வசனத்தாலே, நம்மை தேற்றினார் வசனத்தாலே, தீரம் தந்தார் ஆவியாலே, நமக்கு தீரம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றிக் கொண்டோம், உறுதியாய் பற்றிக் கொண்டோம். உம்மையே நம்பி உள்ளோ சொல்லுவோமா? உறுதியாய் பற்றிக் கொண்டோம், உறுதியாய் பிடிக்கிறாண்டவரே. நம்பி உள்ளோ பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் புவிதனில் தருபவரே. தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி
கிருபைக்காக நான் ஆராதிக்கிறோம்ப்பா. Thank you, thank you, Jesus. புதிய பாடல் பாடி பாடி உறுதியாய் பற்றிக் கொண்டோம், உறுதியாய் பற்றிக் கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம், உறுதியாய் பற்றிக் கொண்டோம், உம்மையே நம்புகிறோம்ப்பா. பூரண சமாதானம், பூரண புவிதனி தருபவரே, தினமும் புவிதனி தருபவரே, புதிய பாடல் பாடி பாடி சுராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி சுராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைஞ்சி ஆண்டவருக்குள் களி கூறலாமா? ஆண்டவரை துதிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு நாவு கர்த்தரை உயர்த்தட்டும், ஒவ்வொருடைய உதடும் ஆனந்தத்தால் களி கூறட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவருக்குள் துதிங்க, ஆவியானவருக்குள் வேண்டுதல் செய்யுங்க. ரகதேலேரேபா ஷந்தலரபா ஹதலரபா ரேகதலரபா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க அல்லேலூயா சொல்லிட்டுருங்க. ஹalleluya 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 என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரேகதுருபா ஹதல. நல்ல கைகளை தட்டி ஆவியானவர்களை நிரப்பட்டும், ஆவியானவர்களை நிரப்பட்டும். ஆவியானவர் நிரப்புகிறதற்கு அவரை வருக வருக என வரவேற்று அடையாளமா கைகளை தட்டுவோம். ஆண்டவரே என்ன நிரப்பவாரும், என்ன நிரப்பவாரும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அவர் இங்க இறங்கி தான் வந்திருக்கிறார், ஆனா நமக்குள்ள அவர் இறங்கி வரணும். நமக்குள்ள சில சத்துரு சில இருளை வைத்திருக்கலாம், அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். நமக்கு சில போராட்டத்தை சத்துரு வைத்திருக்கிறான், நம்ம சரீரத்தில் வைத்திருக்கிறான், அதுல ஆவியானவர் இறங்கி வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் வாழ்க்கையில, என் சரீரத்துல, எனக்காக, என் குடும்பத்துல, என் பிள்ளைங்களுக்காக ஆவியானவர் இறங்கி வரணும்னு சொல்றவர்கள் தாகத்தோடு ரபகதல ரபா இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், எங்கள் மத்தியிலே. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். ஜீவத்தண்ணீர், ஜீவத்தண்ணீர், எங்க தாகம் தீர்க்கிறவரே, இப்பொழுதே உடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கப்பா.
ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றோ, மாறும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றோ, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எங்க சபை நிரப்பப்படட்டும், எங்க சரீரம் நிரப்பப்படட்டும், ஒரு பெருமழையின் பின்மாறி மழை ஊற்றப்படட்டும், உம்மாவியை ஊற்றோ. Holy Spirit, வாரும் தூய ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. சொல்லுங்க ஆவியானவரே, நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, நான் அமர்ந்திருப்பேன், நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று நான் அறிந்து கொள்ளுவேன், நீரே எனக்கான நல்ல பங்கு என்பதை அறிந்து கொள்வேன், நீரே எனக்காக வழக்காடுகிறீர் என்று அறிந்து கொள்வேன், நீரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று அறிந்து கொள்வேன். நான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. சொல்லுங்க, அமர்ந்திருப்பேன், அமர்ந்திருப்பேனும் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் தெய்வமே, அன்பு கூர்ந்தீ, ஏசையா ஏசையா என் தெய்வமே, அன்பு கூர்ந்தீ, எனக்காய் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன், என் உயிருள்ள நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். I love you Jesus, I love you Holy Spirit, நீர்தானையா. துதிப்பாடி துதிப்பாடி
மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள என் உயிருள்ள நாளெல்லாம் நேசிக்கிறேன் உம்மை ரபஹதரபா ஷேகதலரபா துதிப்பாடி துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் என் உயிருள்ள ஹல்லேலூயா 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 டக் டக் ஹல்லேலூயா 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 இம்மட்டும் கைவிடாதவரே, இனிமேலும் கைவிடாமல் இருப்பவரே உமக்கு நன்றி. இம்மட்டும் கரத்தை பிடித்து நடத்தினீரே, இம்மட்டும் உதவிகள் அனைத்தும் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே உரித்தாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, எனக்குள் நீர் வந்ததால் நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் ஞானம், நீரே என் தூய்மை, நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் ஞானம், நீரே என் தூய்மை, நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும். அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்குள் வந்ததற்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து எங்களுக்குள் வாசம் செய்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை சந்தோஷப்படுத்துகிற மகளாக மகனாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி கொண்டு வருகிறதற்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கும் போது திடீரென்று பயங்கரமான புயல், சுற்றிலும் காரிருள் சூழ்ந்து விட்டது, இருள் அடித்து கொண்டு இருக்கிறது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அந்த புயல் மிகவும் மோசமானது நிமித்தம் அந்த சிறு போட் உடைந்து விட்டது. அவனுடைய தகப்பனுக்கு நல்லா நீச்சல் தெரியும், பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. சிறு பையன். அப்பா சொல்றாரு, நான் உனக்கு இந்த போட்டில் உடைந்த ஒரு மரத்துண்டை உனக்கு நான் தருகிறேன், அந்த துண்டை நீ உறுதியாக பிடிச்சிக்கோ. நான் அப்பா நீச்சல் அடித்து போய் கரைக்கு போய் நான் அடுத்து யாரையாவது உனக்கு ஹெல்ப்புக்கு கூட்டு வருவேன். அது வரைக்கும் நீ ஒன்றே ஒன்று பண்ணணும், நான் உனக்கு தருகிற அந்த மரத்துண்டை நீ எப்படி பிடிச்சிக்கணும், உறுதியாக பிடிக்கணும். வேற எதையும் பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, காற்று அடிக்கும், மழை அடிக்கும், எதையும் பார்க்காத. நான் உனக்கு கரத்தில் கொடுத்துருக்கிற அந்த மரத்துண்டை உறுதியாக பிடிச்சிக்கோ. அப்பா திரும்ப வருவேன். யார் வர்றாங்களோ இல்லையோ, அப்பா உன்னை பார்க்க வருவேன், உன்னை தூக்கிட்டு போக வருவேன், உன்னை காப்பாற்ற வருவேன். நீ மனுஷங்களை பார்க்காத, அப்பா உன்னை தேடி வருவேன் சொல்லிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் இந்த சிறு பையன் அந்த கட்டையை பிடித்து கொண்டு அப்படியே நீந்தி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது, அந்த கட்டை இருக்கிறதுனால அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க முடிந்தது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, உங்க அப்பா நிறைய பேரை கூட்டி கொண்டு திரும்ப வருகிறார்.
இதே மாதிரி இயேசு கிறிஸ்து திரும்ப வானாதி படைத்த ஆண்டவர், உங்களுக்காக வசனத்தை எழுதி கையிலே கொடுத்த ஆண்டவர், இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படி அவர் வரப்போகிறார். அது வரைக்கும் அவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுவோம். எத்தனை புயல் காற்று வந்தால் என்ன, பாடுகள் வந்தால் என்ன, அப்பா கொடுத்த வசனம் இருக்குது, அப்பா கொடுத்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை நம்மளை நிற்க பண்ணும், இந்த வார்த்தை நம்மை தூக்கி எடுக்கும், இந்த வார்த்தை நம்மளை கரை சேர்க்கும். எல்லாரும் 2 கரங்களை, ஆண்டவரே இந்த வேதத்தை வச்சிருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு எழுதி தந்தீங்களப்பா, இந்த வார்த்தையை தமிழ் மொழியில எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்தது யார் என்று தெரியுமா? சீகன் பால்கு. அவங்களுக்கு வீட்டில் அநேக பிள்ளைங்கள் உண்டு, கிட்டத்தட்ட 7-8 பிள்ளைங்க. அவங்க அம்மா மரிக்கும் போது ஒன்று சொன்னாங்க, அவங்க அப்பா சீக்கிரம் மறிச்சிட்டாங்க. அவங்க அம்மா மரிக்கிற கடைசி நேரத்தில், பிள்ளைங்களே நான் உங்களுக்கு கொடுக்கறதற்கு பெரிய சொத்து எதுவும் என்னிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்துல விலை மதிப்பு இல்லாத ஒரு சொத்து இருக்குது, என் பிள்ளைங்களுக்காக நான் வேற எதையும் சேர்த்து வைக்கல. அவங்க வேகமாக சொன்னாங்க, அந்த டிராயரில் போய் வேகமாக பாரு, அதில் ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிளை 8 பிள்ளைங்க கையில் கொடுத்து, என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், இந்த வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம சீகன் பால்குவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு மறக்காம நித்திய மாற, எத்தனை வரலாற்றிலே பதிக்கப்பட்டதாய் அவருடைய வாழ்க்கை மாறியது. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நேசிங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நேசிங்க, அதையே தியானிங்க, அதையே யோசிங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. மற்ற எல்லாம் ஈஸியா போயிரும், மற்ற எல்லாம் ஓசியாவே கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். நீங்க தேடவே வேண்டாம், கர்த்தர் எல்லாம் வச்சு ஈஸியா ஓசியா உங்களுக்கு வந்துடும். அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. சங்கீதத்துல 1வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். வேகமா நான் முடிக்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த அன்பு சாலமோன் மூலமாக நல்ல வார்த்தைகளை கேட்டோம். இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. இந்த வார்த்தை சொன்னவரும் மாறுறது கிடையாது, இந்த வார்த்தையும் மாறுறதே கிடையாது. மற்ற எல்லாமே மாறிடும், மற்ற எல்லாருமே மாறிடுவாங்க. ஆனால் சொன்னவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ ஏன் தம்பி என் வாழ்க்கையில் நிறைவேறலை? வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 105வது சங்கீதம் 17 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 105 17 ஒரு சில வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தம் கிடையாது. ஆமா, கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் உங்க நம்பி கொடுத்த வாக்குத்தத்தம் சாதாரணமானது கிடையாது. எல்லார மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்த போறது கிடையாது. எல்லார மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறது கிடையாது. உங்களை ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற தரிசனம் பெருசு. அநேக உபத்திரவங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அந்த வசனம் உங்களை புடமிடும். இந்த வசனம் புடமிட நம்மளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் யோசேப்பு அவனுடைய வார்த்தை என்ன பண்ணுச்சு? புடமிட்டு கொண்டே இருந்தது. டிஜேஎஸ் தினகரன் ஐயா 7 வருடம் அபிஷேகத்திற்காக காத்திருந்தார்கள். எப்படியாவது இந்த வரங்கள் என் வாழ்க்கையில் செயல்படணும். இங்கே இருக்கிற ஒரு சிலர் சொல்றீங்க, தம்பி ஆண்டவர் எனக்கு பல நாட்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தை கொடுத்த. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு வாக்குத்தத்தம் துல்லியமாக கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் காலங்கள் கடந்து ஓடிவிட்டது. இன்னும் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறவில்லை. கர்த்தர் கொடுத்த வசனம் எங்கே? என் வாழ்க்கை எங்கே? ஒவ்வொரு நாளாய் படிப்படியாக ஒவ்வொரு குழிகளுக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறேன். யோசேப்பு நினைத்திருப்பான், ஐயோ முதலாவது என் சகோதரர்கள் இப்பொழுது இங்கே இருக்கிற போத்திபாருடைய வீட்டிலே எனக்கு விரோதமாய் வருகிறார்கள். இவை எல்லாவற்றிலும் நீங்க நினைக்கலாம் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று. இல்லை, அவருடைய வார்த்தை உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது.
நீங்கள் அறியாமலேயே கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதோ ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற நாள் வருகிறது. வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் வருகிறது. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில சொன்ன சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் நாட்கள் வரும். தாமதிச்சாலும் காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏனென்றால் சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. பத்மா முதலியார் இடத்துல ஆண்டவர் சொன்னாராம் ஒரு தடவை. அவங்க அம்மா ரொம்ப ஆசை, ஆண்டவரே நான் பாடும்போது பேய்கள் ஓடணும், அப்படியே வியாதியஸ்தர்லாம் சுகமாகணும். பத்மா முதலியார் அம்மா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நீ 3 மணி நேரம் 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணு. நம்மளால 5 நிமிஷம் உயர்த்த முடியுமா? நீங்க 2 நிமிஷம் உயர்த்தி பாருங்களேன், எவ்வளவு வலிக்குன்னு நமக்கு தெரியும். 2 ஜாயிண்ட்டும் பிடிச்சிக்கிடும். அந்த அம்மாட்ட ஆண்டவர் சொன்னாராம் 3 மணி நேரம் 2 கையும். ஆண்டவர் எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, என் பிள்ளை கீழ்ப்படுகிறானா, என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானா, என் பிள்ளை என்ன நம்பி இருக்குதா, எதையோ நம்பி இருக்குதா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம மனுஷங்களை நம்புற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை. அநேக நேரத்தில் எதையோ ஒரு இதை சார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை என்னை பலப்படுத்தும், இந்த வார்த்தை என்னை நிலைநிறுத்துங்கிறத நம்ம நம்புறது இல்லை. இந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை நாம் நம்புகிறது இல்லை. ஆண்டவர் சொன்னாராம், நீ செய்து பார், நீ ஜெபம் பண்ணி பார். அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு 45 மணி நேரம் கையை உயர்த்திட்டாங்க. அவங்க கை முடியலை, அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே என்னால் இனிமே தாங்க முடியாது ஆண்டவரே. இப்படி சொல்லும் போதே ஆண்டவர் சொன்னாரா, நான் வார்த்தையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். 2 தூதர்கள் வந்து வேகமாக அந்த அம்மா கையை அப்படியே அவங்க ஜெபறையில் வந்து தாங்கி பிடிச்சாங்களாம். 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு அறையை விட்டு வெளியே வந்தாங்களா. அங்க இருந்த அநேகருடைய அசுத்த ஆவிகள் வெளியேறி போக ஆரம்பித்தது. நான் சொல்லுகிற சிலருடைய காத்திருப்புதலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் முடிவு வரும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதுபடி நடக்கட்டும் என்று காத்திருப்பீர்கள். ஆனால் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். அதனாலதான் பழைய பக்தன் பாடுகிறான், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உன்னதமானது, உயரமானது, பரிசுத்தமானது. எல்லாருடைய வாழ்க்கையில் அது நிறைவேற முடியாது. ஏன் முடியாது? அதற்கு ஒப்பு கொடுத்தவங்க வாழ்க்கையில தான் நிறைவேற முடியும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் வாழ்க்கையில தான். எல்லாருடைய வாழ்க்கையில நான் இங்க ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தம் எடுப்பது உண்டு. சொல்லுவாங்க, இந்த வருடத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வாக்குத்தத்தங்கள் கிடைச்ச உடனே ஐயா ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல என் கடன் எல்லாம் மாறிட போகுது, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வெளியே போன பிறகு கர்த்தரை மறந்துறது, கர்த்தருடைய வார்த்தையை மறந்துறது, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தி மேல சாயாம உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை மேல சார்ந்து கொண்டு இருந்து பாரு. கர்த்தருடைய வார்த்தை. பேதுரு தண்ணீர் மேல நடக்கல. ஆண்டவர் ஒரு தெளிவா சொன்னாரு. பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கடலின் மேல இறங்கி நடந்து வா. பாருங்க, இந்த பேதுருக்கு ஒரு பயம், எப்படி நடக்க முடியும்? பேதுரு கடலின் மேல நடந்தானா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நடந்தானா? பைபிள் சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் இறங்கினான். நீங்க உங்க சுயபலத்தை நம்பி கடல்ல இறங்குனீங்கன்னா விழுந்துருவீங்க. அவர் வான் சொல்லிட்டாருன்னா நீங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க கடலின் மேல நடக்க மாட்டீங்க, அவருடைய வார்த்தையின் மேல நடப்பீங்க. அந்த வார்த்தை உங்களை சுமக்கும். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், கடல் அலைகள் வந்தாலும் நீங்க மூழ்கி போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நடக்கிறவர்களை வார்த்தை உங்களை தாங்கும். இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். இந்த வார்த்தை வாழ வைக்கும். இந்த வார்த்தையை பிடிங்க, மனுஷனை பிடிக்காதீங்க. அநேக நேரத்தில் நான் பார்க்கிற பயங்கர கஷ்டமான காரியம், நம்ம மனிதர்களை சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த மனிதர்கள் என்ன உயர்த்துவாங்களா? இந்த மனிதர்கள் மூலமா உயர்வு வருமா? கர்த்தர் சொல்லுகிறார், என்ன உறுதியா பிடிச்சுக்கோ. இந்த 1 நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க ஆயத்தம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்திற்கு கை கொள்ளுகிறவனை நோக்கி பார்க்கிற, வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருப்பதால் அவன் நடைகளில் ஒன்று பெசகுவதில்லை. இன்னைக்கு அடிக்கடி நடைகள் பெசகப்படுகிறது, அடிக்கடி கீழே தடுமாச்சோ. ஆனா ஆண்டவர் திரும்ப உங்களை எடுத்து இந்த வசனத்தில் ஆழமா கட்டி எடுப்ப விரும்புகிறார். மத்தேயுல சொல்லப்பட்டது போல, என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படும்
போடுவான். அம்மா உனக்கு விரோதமா புயல் அடிக்கலாம், காத்து அடிக்கலாம், பலைகள் அடிக்கலாம், எது இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீடு கண்மனையின் மேல கட்டப்பட்ட வீடு, அது அசைக்கப்படாது. நம்புறவங்க நல்ல ஆண்டவரே, நான் உங்களை சார்ந்திருக்க வாழை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேல அந்த அபிஷேகம், வார்த்தையினுடைய அபிஷேகம், சுத்திகரிக்கிற அபிஷேகம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என் வசனத்தை எப்படி படிக்கிறான்? படிக்கும் போதே இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் இதுல உழணும். படிக்கும்போதே இந்த வசனம் நம்முடைய இருதயத்தோடு பேசணும். நம்முடைய இருதயம் உடையணும். இந்த இருதயத்தில் உடைஞ்ச டிஜெஸ் தினகரன் 7 ஆண்டுகள் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், ஒரு கடையில் நீ அன்னைக்கு போகும்போது அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கொடுத்துட்டான். நீ அந்த 2 ரூபா உன் கையில் இருக்குன்னு தெரியுது, அதை பாக்கெட்டில் போட்டுட்டு நீ வாட்டுக்கு போயிட்டியே. அந்த கடைக்காரனுடைய 2 ரூபா உன்கிட்ட இருந்துச்சு, அந்த இருதயத்தில் உனக்கு அது குத்தல் இல்லை. இன்னைக்கு போய் நீ மன்னிப்பு கேட்டு அந்த 2 ரூபாய்க்கு பதில் 4 ரூபா, அந்த காலத்தில் 2 ரூபான்னா அது மேபி இங்கே இப்போ உள்ள காலத்தில் 200 ரூபாவா இருக்கலாம். அதை 400 ரூபாவா கொடுத்து அவர்கிட்ட சொல்லிடு, நான் தெரியாமல் நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டேன். ஒரு சின்ன காரியத்தை கூட கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அது சின்ன காரியம் தானே தம்பி, அந்த சின்ன காரியம் தான் பெரிய நன்மைக்கே தடையா இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த சின்ன காரியங்கள், அந்த சின்ன பழக்கங்கள், சின்ன அந்தரங்க பாவங்கள், மறைமுக பாவங்கள், யாருக்கும் தெரியாம நீங்க பண்ணுகிற காரியங்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீங்க சிந்திக்கிற சிந்தனைகள், ஆண்டவர் அதை எல்லாவற்றிலும் வந்து உங்களை சுத்திகரிக்கும் போதுதான் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற நாள் வரும். உங்களை சந்திக்கிற நாள் வரும். ஆபிரகாமுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாள் வரும். அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற தேவ ஜனத்தை அவர் சந்திப்பார். யார் உங்களை சந்திக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை சந்திக்கணும். கர்த்தர் உங்களை பார்க்க வரணும். என் வார்த்தைக்கு நடுங்கிற ஒரு மகா தூத்துக்குடியில இந்த தெருவில் இருக்கிறா, நான் அவளை சந்திக்க போவேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை சந்திக்கிறதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும். நான் நம்புறேன், இந்த வருகிற மாதத்துல, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக சிலரை சந்திப்பதற்கு பரலோகத்தின் தேவன் வாக்கு தத்தத்தை தந்தவர். உங்க கம்பி, உங்க வார்த்தையை நம்பி, உங்க பிள்ளைகளை நம்பி வாக்கு தத்தத்தை தந்தவர் அவர் இறங்கி வருகிற நாள் வருகிறது. ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். நான் அப்படி அப்பா கையில கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி ஹalleluya ஹalleluya. நீங்க சொன்ன மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடி, சொன்னதை செய்து முடிப்பி, சொன்னதை செய்து, அப்படியே உட்கார்ந்து வாய்களை திறந்து சொல்லுவோம். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடிப்பி, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு, என் கை தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு, கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா, முடிப்பவரே, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா. ஒரு கல்லில் தலை வைச்சு படுக்கும்போது சொன்ன வார்த்தையை நான் மறக்கல. யாக்கோபே, நீ தனிமையாக இருக்கும்போது நான் உன்னோடு பேசினேன். உன் இளம் வயசில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறக்கலை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலமும் உன்னை நான் கைவிட மாட்டேன்.
எதை பிடிக்கிறியோ இல்லையோ, என் வார்த்தையை பிடிச்சுக்கோ, என் வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் இங்க எழுதப்பட்ட வாக்கு தத்தம் மாறாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாது. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சங்கீதத்துல, சங்கீதம் 83 நினைக்கிறேன், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். அந்த வசனத்தை மாத்திர ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறபடியால் யாராவது ஒருவர் வாசித்து நாம் ஜெபம் பண்ணி அப்பா கையில கொடுக்க போகிறேன். 81வது சங்கீதம் 11 வாசிப்போம். 81:11 அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் சங்கீதம் 81 ஆண்டவர் அவ்வளோ ஆசையா இருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் இறங்கணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது இந்த காரியத்தில் ஒரு விடுதலை செய்யணும், என் பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கணும், என் பிள்ளை வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும், சத்ருவுக்கு முன்பதாக என் பிள்ளைக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும் சொல்றாரு. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை 14வது வசனத்தில் அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். எப்போது தெரியுமா? என் ஜனம் மாத்திரம் எனக்கு செவி கொடுத்து. இந்த வார்த்தைக்கு யாரோ சொன்ன வார்த்தை இல்லை, ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா, வயதான ஒரு மிஷனரி அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் உட்கார்ந்து வேதத்தை 95வது வயதில் படித்து கொண்டு இருந்தார். ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ஐயா இத்தனை ஆண்டுகள் படித்து இன்னுமா படிக்கிறீங்க? ஆமா தம்பி, இன்னமும் நான் அந்த வேதத்திற்கு கடைபிடிக்காத வசனம் ஏதாகிலும் உண்டா என்று நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நம்மளுடைய இருதயம் வேதத்தின்படி வாழ அர்ப்பணித்திருக்குதா? வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை, நான் வசனத்தை கை கொள்ளுகிறவனா நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவர் பிரசங்கிக்கிறது எளிது ஆண்டவர், இந்த வசனத்தின்படி வாழுகிற அந்த அபிஷேகம் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளாக நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதல்லவா, அந்த தேவ அக்கினி. எல்லாரும் ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ரீகா தாலா ராபா, ஒவ்வொரு மேல அந்த பரிசுத்த அக்கினி, சுத்திகரிக்கிற அக்கினி, வார்த்தையின் அக்கினி, சுத்திகரிக்கிற அக்கினி, யோசேப்பை புடமிட்ட அக்கினி. ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஒரு நித்திய கன மகிமையை கொண்டு வருகிறது. பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சில புயல்கள் உங்களை நெருக்குகிறதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்க அப்பா திரும்ப வருகிறார், வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு திரும்ப வருகிறார். உங்க கையில கொடுத்த இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு திரும்ப வருகிறார். அவர் உங்களை சந்திப்பார், அவர் திரும்ப வந்து உங்களை சந்திப்பார். அது வரைக்கும் இந்த வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எது மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாது. ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. இந்த வசனம் எங்க உள்ளத்துல இருக்கணும் ஆண்டவரே. பாவம் வரும்போது எங்க இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வசனம் இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க முடிய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன் என்று தாவீது சொல்லுவது போல, வாலிப தம்பி சகோதரனே, உன் வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்கணும். அந்த வசனம் உள்ள போக போக பாவத்தை நீ எளிதாய் மேற்கொண்டு விடலாம். இந்த வசனத்தை படித்து அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையும் கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆவியான கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு முன்னாடி ஒரு டேபிள் வச்சுருந்தாங்க. அதில் என்னெல்லாம் இருந்தது? பைபிள், பத்திரம், கார் சாவி, செக்கு. சரி, ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன, ஒரு அம்மா பைபிள் எடுத்துச்சு. ரைட், ஓகே, ரைட். நீங்கள் பைபிள் எதுக்காக திறக்கணும்? நீங்கள் எதுக்காக எடுக்கணும் பைபிளை? கார் சாவி வேணும்னா, பத்திரம் வேணும்னா, பணம் வேணும்னா, இதுக்காக தேடினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. இதுக்காக திறந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை விட்டுப்பட்டு போகும். இதுக்காக இயேசுவை தேடினீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் பரிதபிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி போவீர்கள். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். இது இந்த மீன் விற்பாங்க முன்னாடி, இந்த பெரிய இந்த ஓலை கூடையில் மீன் விற்றுட்டு வருவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்குரிய ஒரு 59 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரி, எங்கள் கிராமத்தில் அப்போ மீன் கொடுப்பாங்க. சாலை மீன் அப்போ வந்து மிஞ்சி பண்ண அப்போ ஒரு 5 பைசா 10 பைசா இப்படி தான் இருக்கும். ஒரு 10-15 கொடுப்பாங்க. அந்த மீன் அவங்களுக்கு அதில் போதுமான மனசு இருக்காது. என்ன செய்வாங்க, ஒரு கொசுறு போடுவாங்க. என்ன போடுவாங்க? கொசுறுன்னா தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன, அதாவது அடிஷ்னலாக ஃப்ரீயாக கொடுக்கறது. என்ன வாங்கிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு வாங்குவாங்க. 1 ரூபாய் 1 பைசா 2 பைசாக்கு வாங்குவாங்க, 5 பைசாக்கு வாங்குவாங்க. ஒரு 5 மீன் கொடுப்பாங்க அந்த பாட்டி. அடிஷ்னல் நினைச்சுவாங்க, ஒன்று போடுங்க அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது எனக்குரிய என்ன தேவையோ, கார் கொடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், பணத்தை அள்ளி கொடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், உனக்கு வீட்டை கட்டி கொடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொடுத்து உன்னை மகிழ பண்ணுவா. அல்லேலூயா. ஏன்னா காரை கொடுத்து பங்களா கொடுத்து பணத்தை கொடுத்து நீ கெட்டு போயிடக்கூடாது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கறதுனால உன்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நீ துக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதில் ஆண்டவர் கவனமாக இருப்பார். தேவ பிள்ளைகளே, ஒரு போலீஸ் அதிகாரி எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் அடுத்த வருஷம் எஸ்பி ஆயிடுவார். சரியா, சின்ன வயசு தான். இந்த கார்த்திகை மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருந்தார். இறங்கி எங்கள் வீட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரேயர் சாட்சி சொன்னார். அருமையான சாட்சி, அருமையாக இருந்துச்சு. நான் அவர் சபையில் அந்த வாரத்தில் நாங்கள் மெட்ராஸ் போனோம். சபை நடத்துகிறார். கந்தஞ்சாவடின்னு ஒரு இடம், அதில் பில்டிங் போட்டிருக்காரு. பாதி கட்டியிருக்காங்கன்னு பாதி கட்டணும். சம்பளத்துலேருந்து அவர் செய்துட்டு அவர் மனைவி ஒரு ஏடிஎஸ்பின்னா அவங்க பெரிய ராஜா மாதிரி தான் அவங்க மனைவி இருக்கணும். ஆனால் பிள்ளைகள் அவங்க தான் சபையை நடத்துகிறாங்க. அன்றைக்கு ஆக்சுவலாக எங்கள் டிஎஸ்பி மதுரையில் இறந்து போனாங்க. செல்வின் தங்கதுரன் சொல்லி ஐயா, அருமையான தெய்வ மனிதர் இறந்து போனாங்க. அவர் அங்கே வந்துட்டார். நான் மெட்ராஸில் இருந்தேன். அதனால் என்ன செய்தி கொடுக்க சொன்னாங்க. சபைக்கு போனோம். சகோதரி அருமையாக நடத்துகிறாங்க. ஒரு அதிகாரியுடைய மனைவி அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன சொல்லுன்னா, இந்த வேதத்தை தூக்குற பிள்ளைகள் தாழ்மையை கற்றுக்கொள்வார்கள். எதை கற்றுக்கொள்வாங்க? பெரிய அதிகாரி தான் அவர். நெக்ஸ்ட் இயர் எஸ்பி தூத்துக்குடியில் வரலாம் அவர். ஆனால் நான் டிஸ்ட்ரிக்ட் கேட்க மாட்டேறா அப்படின்னு மேக்சிமம் நான் ஏதாவது விங்கில் தான் இருக்குன்னு பிரியப்படுறேன். எனக்கு இதை விட ஆண்டு ஊழியம் முக்கியங்க. அல்லேலூயா. ஆண்டுக்கு சேவை செய்வது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இதே பிள்ளைகளை பாருங்கள். அப்படியே எனக்கு இந்த வேதத்தை படிக்க எனக்குள்ள என்ன வரும்னா, தாழ்மை வரும், பரிசுத்தம் வரும். இந்த வேதத்தை படிக்க எனக்குள்ள என்ன வரும்னா, ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள என்ன செய்யும்? இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் முடியல. என்ன ஏக்கம் இருக்குன்னா, என் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படியாவது போய் சேரணும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆவியானவர்கள் நிரப்பி நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்வாரு? போன வாரம் கோயில்பட்டிக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு கார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, என்ன கார் கொடுப்பார் அப்படி கேட்டேன். எனக்கு ஒரு கார் கொடுக்கணும்னு நினைக்கிறார். என்ன கார்ப்பா கொடுப்பாரு? என்ன கொடுப்பார்? 5 சீட்டர். சரி, எத்தனை லட்சத்தில் கொடுப்பாரு? எத்தனை லட்சத்தில் கொடுப்பாருமா? சொல்லு, சும்மா சொல்லு. ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஊழியத்துக்குன்னா பெரிய காரு, வீட்டுக்குன்னா 5 சீட்டு, ஊழியத்துக்குன்னா 9 சீட்டர் 10 சீட்டர். சரி, நாங்கள் ஊழியம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்து ஆரம்பத்தை நடத்திட்டு இருக்கோம். அது பாட்டு சைக்கிளில் பெட்டியெல்லாம் கட்டிட்டு நான் வேலை பார்க்க போலீஸ். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, ஞாபகத்தில் வச்சுருக்கேன். மற்ற 6 நாளும் போட்டு அடிப்பான், ரெஸ்ட் இருக்காது. சைக்கிளில் கட்டிட்டு என் பையங்க 2 பேர் அப்போ சைக்கிள் வச்சுட்டு மனைவியை தூக்கி வச்சுட்டு கிராமங்களுக்கு போவோம், கத்தோலிக்க கிராமங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்போம். அதில் ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் சபைகள் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்காங்க. சரியா, இதே பிள்ளைகளை பாருங்கள்.
கார் நாங்கள் கேட்கல, ஆத்துமாக்களை தாரம் கேட்டோம். தம்பி சொன்னா ஊழியத்துக்குன்னா என்ன கார் கொடுப்பாரு? 7 சீட்டர். எங்களுக்கு ஆண்டு என்ன கார் கொடுத்தா தெரியுமா? 40,000 ரூபா. ஒரு மாருதி 800 கார். முத எங்களை ஆண்டு கொடுத்த கார் அதுதான். நாங்கள் கேட்கல, கொடுத்தார் ஆண்டவர். சந்தோஷமா ஏற்றுக்கிட்டோம். மழை பெஞ்சதுன்னா என் பையன் பின்னாடி உட்காந்து கீபோர்டு இருக்கும், கொடை பிடிக்கணும் காருக்குள்ள, கிடைச்சணும். சந்தோஷமா போனோம். ஊழி எத்தனை ஊர், ஸ்டேட்டில் எத்தனை ஊருக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த கார் ஓடிக்கணும், இங்கே நிற்கல. புதுசாக வாங்கின 7 சீட்டு இன்னோவெல்லாம் ரோட்டில் நிற்கும் ரிப்பேர் ஆகி. இது ஓடிட்டு இருக்கு. நான் சொல்ல பாடா பின்னாடி தூக்கி பாடுறா அப்படின்பேன். தேவன் உனக்கு கொடுக்குன்னு நினைக்கிறாருன்னா பெஸ்ட் தான் கொடுப்பாரு. ஆனா குறைவாக இருந்தாலும் அது நிறைவாய் ஓடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படின்னா வசனம், இந்த வசனத்தை நான் கை கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையிலே என் ஆண்டு எனக்கு என்ன தேவையோ தந்துகிட்டே இருப்பார். அதை நீ தேட வேண்டிய தேவையில்லை. உங்கள் தகப்பனுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு என்ன செய்யும் தெரியும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையானது எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல கார் கொடுத்துருக்கார். அதுபோக ஊழியத்துக்கு தம்பி சொன்ன மாதிரி 7 சீட்டும் கொடுத்துருக்காரு, ஒரு பழைய கட்டவேனா. எனவே தேவ பிள்ளைகளே, உலகத்தின் ஆசைகளுக்காக வேத புத்தகத்தை திறக்காதீங்க. என் வாழ்க்கையை மாற்றுகிற ஜீவ வசனம் இது. அல்லேலூயா. அன்று இதுல இருந்து நான் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கை பாதையில் என்ன நான் மாறணும், இந்த சிந்தையோடு நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் தேவனே உங்க வாழ்க்கை மாத்திரம் அல்ல, உங்களை கொண்டு ஆயிரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மும்பையில் ஒரு பள்ளிக்கூடம் 3000 பிள்ளைகள் மேல படிக்காங்க. விஸ்வவாணியிலிருந்து 2 ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரின்சிபாலை பார்த்து உள்ள பார்க்க போயிட்டாங்க. வாட்ச்மேன் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனோன்னா அவரு யாரோ நினைச்சு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்காக வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே எப்படி அவங்க சொல்றாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடியார்கள், இந்த பைபிளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் சார், அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. எழுந்திரி, சீட்டு எழுந்திரி. உன்னை யார் உள்ள விட்டா? வாட்ச்மேனை கூப்பிடு, அவனுக்கு 4 டோஸ். வெளியே போயா? விரட்டி விட்டார். வேதனையோட ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து மனசுல ஆண்டவரே இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியா சந்திங்க. வெளியே வந்துட்டாருங்க. 1ஆம் தேதி சம்பளம் போடணும் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸுக்கு. ஏறக்குறைய அந்த டைமில் ஒரு 10 லட்ச ரூபாய் தேவை. பணம் எடுக்கணும். பேங்கில் போய் ரெகுலராக அவங்களுக்கு ஒரு ஆட்டோ வரும். 2 ஆசிரியர்கள் நினைச்சுவாங்க, ஆட்டோவை போய் பேங்கில் போய் எடுத்துவாங்க. நான் சொல்லுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ ஆட்டோவில் அன்னைக்கு அந்த ரெகுலராக வர ஆட்டோ லீவ், அவன் வரல. இன்னொரு ஆட்டோ கூப்பிட்டு ஏறி என்னச்சுங்க 2 டீச்சர்ஸ் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? பேங்க் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் போகிற வழியிலே சண்டை போட்டு போகிறான். விளங்குமா? அல்லேலூயா. கணவன் மனைவியாக இருந்து சண்டை போட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? இதை வேதத்தில் தேடுங்க. சரியா? கணவன் மனைவியாக இருந்து பிள்ளைகள் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதை வேதத்தில் தேடுங்க. நான் வாழ்கிறேன்னா கணவன் மனைவி மேலே தேடுங்க, பிள்ளைகள் மேலே சிந்திங்க. குடும்பங்கிறது தேவனால் உருவாக்கப்பட்டது. வசனத்தின் அடிப்படையில் குடும்பம் நடக்கணும். அப்போ 2 சண்டை போட்டே போகிறான். போய் சம்பளத்தை வாங்குறாங்க, வாங்கிட்டு பையில் வச்சுட்டு சண்டை போட்டே வரான். வந்து ஸ்கூல் வாசல் வந்து சண்டை போட்டு இறங்கிடுறான். பையன் எடுக்கல. அல்லேலூயா. 10 லட்ச ரூபா சம்பளம் போனால் எங்கே போயிட்டு? ஆட்டோட. இவன் தெரியாத ஆட்டோ, யாருன்னு தெரியாது. அப்போ செல்போன் கிடையாது. ஆட்டோ போயிடுச்சு, நம்பரை பார்க்கல, ஆள் யாரும் தெரியாது. உள்ள பாதி தூரம் ஸ்கூல்ல சண்டை போட்டு நடந்து வந்தா திரும்பி ஞாபகம் வருது, எழுதுது, பணம் போச்சு. பிரின்சிபல் தெரிஞ்ச பொண்ணு எப்படிவாரு. உடனே என்ன பண்றானுங்க, வெளியே ஓடி வர வாட்ச்மேன் அந்த ஆட்டோ பார்த்தீங்களா போயிட்டானா அப்பதே. இது பிரின்சிபால் காதுக்கு போகுது. 2 வார்த்தை இறங்கி விட்டாரு. 10 லட்ச ரூபா கொண்டு வந்து உள்ளவா அல்லது ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டாரு. ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டோ திரும்ப வருது. நல்லா கவனிங்க, வேதம் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு?
பசுத்த வேதாகம் எதற்கு என் கரங்களிலே இயேசு கிறிஸ்து பல தாசுகள் தங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்குறாங்க இந்த வேத புத்தகத்துக்காக. இந்த வேத புத்தகங்களுடைய கரங்களில் தவழ்வதற்காக பல தாசர்கள் தங்களுடைய ஜீவன ரத்தத்தை சிந்திருக்காங்க. சும்மா இல்லை. அந்நாட்களில் வேத புத்தகத்தை படிக்கிறதே தவறு. கிறிஸ்தவர்கள் ஆசாரியர் மட்டும்தான் படிக்கணும். கேத்தலிக் கண்ட்ரியிலாம் பிஷப்பு ஃபாதர்ஸ் தான் படிக்கணும், வேற யாரும் படிக்கக்கூடாது. அதில் எழும்பினவர் தான் யாரு? மார்ட்டின் லூத்தர். முதல்ல பாருங்க, இந்த ஆட்டோ வருது, உள்ள வந்தோடனே இந்த 2 டீச்சர்ஸுக்கு அப்பதான் உயிர் வருது. உள்ள எட்டி பார்க்குறோம், ஆட்டோ முதல்ல பார்த்தோன்னு உள்ள எட்டி பார்க்க என்ன இருக்கு? பை வச்ச இடத்துல அப்படி இருக்கு. நேர பிரின்சிபால்ட்ட கொண்டு போயிட்டாங்க, ஆட்டோ டிரைவரோட சேர்த்து உள்ள கொண்டு போய் வச்சு பிரின்சிபால் டேபிள் வச்சு வேண்டாங்க, பணத்தை வேண்டாங்க. 10 lakhs ஒரு கட்டு கலையில் அப்படி இருக்கு. உடனே இந்த பிரின்சிபாலுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அந்த ஆட்டோ டிரைவரில் கொடுக்காரு. அவன் துணி பூசியிருக்கான், கவனிங்க, கையில் கொடுக்காரு. அவன் வேண்டாம் அப்படிங்க. இல்லை சார் வேண்டாம். ஏன்பா நீ வசதி படைச்சோனா? இல்லை சார் நான் ஆட்டோ, எனக்கு வாடகை ஆட்டோ தான், எனக்கு வேண்டாம். ஏன் சொல்கிறேன் சார், எனக்கு ஒரே ஒரு மகா தான், 9th படிக்கிறா, வீட்டில் எங்கள் கூட சண்டை போடுவான் சார். எதுக்கு எடுத்தான் சண்டை போடுவான்? சினிமா பைத்தியம். யாராவது இருக்கீங்களா? வேதம் மாற்றும். சினிமா பைத்தியம் சார். கண்ட பிள்ளைகளோடு சேர்ந்து அலைவா. எங்களுக்கு அவளால பல வேதனைகள். ஒரு நாளில் திடீர்னு வந்தா அப்படி வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சு. சினிமா பாப்பா பார்க்கறத விட்டுட்டான். வாய் தந்த கெட்ட வார்த்தை போடுவான். நான் கஷ்டப்பட்ட ஆள் தான். அப்படி வாழ்க்கையே மாறிட்டு, தலைகீழ மாறிட்டு. காலையில் எழுந்து முழங்கால் போட்டு ஏதோ ஜெபம் பண்ணுவா. எங்களுக்கு தெரியாது. அப்போதான் ஒரு நாள் கூட்டு நானே என் ஒய்ஃப் அவள்கிட்ட கேட்டோம், என்னம்மா நீ தங்க கிளியா மாறிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டோம். வெங்கலமா இருந்த நீ தங்கமா மாறிட்டியே எப்படின்னு கேட்டோம். அப்போ இந்த சின்ன புத்தகத்தை பாக்கெட் வச்சிருக்கான். அந்த புத்தகத்தை, இந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சேன் சார். என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ சொன்னா, எங்கள் ஸ்கூலில் இந்த கிதியோனியர்கள் விஸ்வானியில் கிதியோனியர்கள் வந்து பைபிள் கொடுத்தாங்க. நான் படித்தேன், இயேசுப்பையன் வாழ்க்கையை மாற்றிட்டேன், நீங்களும் படிங்கப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சோன்னு திறந்து பார்த்தேன், பண ஆசை எல்லா தீமைக்கும். இந்த வசனத்தை பார்த்தேன், நம்ம பண ஆசை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்த சார். அதனால இந்த 10 லட்சத்தை பார்த்து நான் 10 ரூபாய்க்கு வழியில்லாத வந்தான். ஆனா 10 லட்சத்தை பார்த்து எனக்கு என்ன வரல? ஆசை வரவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா வேதம் உடனே அந்த பிரின்சிபால் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு வந்து கிதியோனியர் 2 பேரையும் தேடி பிடிச்சி அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்கள் ஸ்டாஃபுகளுக்கு எல்லாம் பைபிளை கொடுக்க சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றும். வேதம் என்னை இயேசுவோடு நடக்க பண்ணும், பழக பண்ணும், இயேசுவை போல மாற்றும். தேவப்பிள்ளைகளே, வேதம் என்னை கடைசியிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும். அதற்காக வேதத்தை தேடுங்கள், அதற்காக வேதத்தை வாசியுங்கள், அதற்காக வேத வசனத்தை தியானியுங்கள், அதற்காகவே தேவப்பிள்ளைகளை செயல்படுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. இப்ப கரங்களை சொல்லுங்க, தம்பி ஜீமன் கொடுப்பான். கரங்களை உயர்த்தி ஜீமன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வாய்களை திறந்து ஆமென். ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, என்
எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மீண்டுமாக, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், இலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். பாடுங்கள். நிச்சயமாக நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. தேவளையே, உன் குறைவுகள் நிறைவாகும், ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுக்கதை செழித்தோங்க செய்திடுவார். தேவனையே, உன் கடன் பிரச்சனைக்கு இந்த நாளில் தீர்வை உண்டு பண்ணுகிறார். கொடுக்கதை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை நடத்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிரியை செய்கிற நேரம் இது, அவர் கிரியை செய்கிற நேரம் இது. உன் வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுக்கிற வேளை இது. ஊதாரி பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், குடிகார கணவர்கள் மனம் திரும்புவார்கள். தேவ சமாதான குடும்பத்திலே ஆளுகை செய்தோம். வியாதியின் கூறுகள் முறிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையினால் உண்டாகக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த காலை வேளையில உன் சிரசு மீது கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் ஓ அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசியா தீர்க்கன் சொல்லுகிறான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களாக அடையாளங்களாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மாற்ற போகிறார். இப்படி இருக்க சூழ்நிலையை பார்க்காதே மகளே, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் எடுப்பாயாக. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு பார்த்துடுறேன். வேதத்திலுள்ள மகா பெரிய பொக்கிஷத்தை நாட்டில் காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்து எங்களுக்கு கை நன்றி அப்பா. தொடர்ந்து பிள்ளைகள் வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக தேவாவியானவர் உணர்ந்து நடத்துவீராக. பிரபையான பாசையாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர குழந்தையும் ஊழியத்தையும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு முதல் ஆராதனையிலும் ரெண்டாவது ஆராதனையிலும் வசனத்தை வேதத்தை குறித்தே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.